என்னண்ணா அதான் பார்க்கவே முடியறது இல்ல. இல்லப்பா சர்ச் இருக்குல்ல, நான் தான் சண்டேல பிஸியா இருப்போம் உனக்கு தெரியும்ல. அப்புறம் தம்பி நான் ஒன்று சொல்ல நினைச்சேன். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு போக வேண்டியது வெளியில் தம்பியோட பார்த்துக்கிட்ட நிறைய பேர் இப்போ வீடு சர்க்கிள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு லோக்கல் உள்ளவங்க பார்த்து ஓகேவா. இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நான் ஆரம்பிச்சுருக்கோம். இதுக்கு மெயினான ஒன்று என்னன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு பர்சன்ட் ஆகிறது வந்து இதாக இருக்கும். விஷயத்துக்கு மட்டும் ஒன்று சொல்லணும் சரியா. ஒன்றும் இல்லப்பா, அவங்க எல்லாம் பேண்ட் போட்டுருங்க எல்லா வீடியோலையும். ஏன்னா எல்லா வீடியோலையுமே சான்செட் போட்டு உட்காந்துருக்கேன். என்னதான் கதை நீங்க எப்பதான் உங்களுக்குலாம் 15 வருஷம் இந்த டைப்ல வரீங்க. சீனியாரிட்டியில இருக்கீங்க. நீங்க பல விஷயம் பார்த்து பல விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க பழகி இருப்பீங்க விஷயம். அப்படி பார்த்தாலும் நானா வந்து நீ வந்து பொலிட்டிக்ஸ்ல அப்ப நீ வந்து நீ அட்வான்ஸா தான் இருக்கணும். எனக்கு நீ சொல்லி தரணும். சாதாரண சொல்லி தர மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, இதெல்லாம் நடக்குதா? உங்களுக்கு புரியுது. எனக்கு ஏன்னா நான் 10 வருஷம் கடந்து எடுத்துருக்கேன். நானும் அடிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ல ஷார்ட்ஸ். ஏன்னா இது வியர் பண்ற சில டைம்ல நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் கூட போட முடியாத நிலையில பெட்ஷூலர் இருக்கு, படுத்த படுக்கையில இருக்காங்க. நான் கிளாத்தே போட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்காங்க. நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். நீ கடந்து வந்திருக்க, நான் முன்னாடி கடந்து வந்திருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம சில பேருக்கு புரியாது. அதனாலதான் சொன்னேன், மற்றபடி ஒண்ணும் இல்லை. பட் ஆனா நீ புரியுது. ஏன்னா முன்னாடி கூட நீ பெட்டர் ஆயிருக்கேன். ஏன்னா இப்ப நான் சொன்னா நம்ம முன்னாடி பார்க்க வரப்போ ட்ரெஸ்ஸிங்லாம் உன்னால ரொம்ப கஷ்டப்படுவேன். இது படிக்கவே கஷ்டப்படுவேன். பெட்டில் ரொம்ப என்னால ஏற இறங்க ரொம்ப கஷ்டமா இருக்கேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வேலை முடிச்சு அம்மா அப்பா இது பண்ணுவாங்க. எங்க வீட்டுல நடந்தது அப்படியே லைவ் வந்து உங்க வீட்டுல பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இப்ப நம்ம இவ்வளவு தூரம் வந்துருக்கோம். இப்போ நம்ம அடிப்பட்டு இவ்வளவு தூரம் நம்ம வெளியிலுக்கு வந்து நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் அடிப்பட்டதுனால நிறைய இடத்துக்கு எங்க இருக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி பழகணுங்கிறது எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா கூப்பிட்டு போறேன். ஒரு நிமிஷம், இந்த பேண்ட் போடுறத பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல. நான் வந்து இப்ப யூரின் பேக் மாட்டிட்டு இருக்கேன். நீங்க வந்து யூரின் உங்களுக்கு கண்ட்ரோலா இருக்கு. ஆனா நான் வந்து யூரின் பேக் யூரின் எல்லாம் மாட்டிட்டு இருக்கப்ப நான் பேண்ட் போடுறேன். எனக்கு உங்ககிட்ட என்னால இது பண்ணிருக்கேன். ஏன் ட்ரௌசர் எல்லாம் நான் இதெல்லாம் ஈஸியா ஊத்திடுவேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் ட்ரௌசர் போட்டுருக்கேன். உங்களுக்கும் தெரியும். ஓகே, இப்படின்னு கூட்டுக்கோ. அப்செக்ஷன் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இதை கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நான் சொன்னேன். சரியா? அதனால நானும் ஸ்டார்டிங்ல போட்டோம்னா நீங்க கொஞ்சம் மாற்றி வைக்கணும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அதை பார்த்துக்கோ. ஏன்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க இடத்துல இருந்து பார்த்தோம்னா அது தெரியும். சரியா? ஒன்றும் நான் அசிங்கன்னு சொல்ல வரல, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றது ஆசைப்பட்டேன். உடனே ஷார்ட்ஸ்லயும் பார்த்தேன், பேண்ட்லயும் பார்க்கணும் ஆசை. அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போதைக்கு நம்மளால பேண்ட்டுக்கு உடனே மாற முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த நாளைக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நமக்கு கம்ஃபர்ட் இல்லாத ஒண்ணு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அப்புறம் நம்ம நிம்மதி போயிடும். அதுக்காக நம்ம கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டு நம்ம பொறுமையா ஓகேங்களா? நீங்க சொன்னதான் நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பா பேண்ட் வந்து பாப்பீங்க. ஓகே, நன்றி. ஒரு விஷயம் சொல்லலாம் நினைச்சேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க. ஸ்பைனல் கார்டு இன்ஜூரியான பர்சன் யாராவது இருக்காங்கன்னா அவங்க வச்சு நம்ம சேனலை மறக்காம சஜஸ்ட் பண்ணுங்க.